8 திக்கும் 8 மணி செய்திகளில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகிலேயே முதல் நாடாக புத்தாண்டை வரவேற்றது பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டி. இரண்டாவது நாடாக நியூசிலாந்தில் பிறந்த புத்தாண்டை வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற மக்கள். சிட்னி, மெல்பர்ன் உள்ளிட்ட இடங்களில் வான வேடிக்கைகளுடன் உற்சாக கொண்டாட்டம். இரண்டாயிரத்தி 26 புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் போலீசார். கடற்கரை, வழிபாட்டு தலம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக பொறுப்பு டிஜிபி தகவல். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை என டிஐஜி சத்திய சுந்தரம் எச்சரிக்கை. நாம் இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஆண்டாக 2026 அனைவருக்கும் அமைந்திட வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. மலர்கின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவான சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கையினை வழங்கட்டும். நீடித்த ஆயுள், நிறைந்த செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக 2026 அமைய இறைவனை வேண்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, வரி உரிமை, சட்ட உரிமை என அனைத்திற்கும் பாஜக அரசிடம் போராடுகிறது திமுக அரசு. போராட வேண்டிய எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணி அளவில் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கும் என தகவல். உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதை கூட்டணி கட்சியினர் தவிர்க்க வேண்டுமென செல்வ பெருந்தகை அறிவுறுத்தல். கூட்டணி கட்சிகள் தொடர்பான எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு அவரது சொந்த கருத்து எனவும் விளக்கம். எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து தாவேகா நிர்வாகிகளிடம் டெல்லியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த சிபிஐ விசாரணை நிறைவு. சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் தாவேகா நிர்வாகி நிர்மல் பேட்டி.
இன்னைக்கு கூட தேவைப்பட்ட அனைத்து நாங்கள் எங்கள்கிட்ட கேட்ட அனைத்து தகவல்களும் நாங்கள் கொடுத்துட்டோம். நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம். நிறைய அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிறைய கிளாரிஃபிகேஷன் இருந்து பெர்மிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையும் எங்களுடைய தரப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தோம். இன்னைக்கு கூட முடிஞ்சுது. இப்போ நாங்கள் அனைவரும் அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் நாங்கள் எங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து ஏன்னா புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக. ஸோ அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நாங்களும் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இது இன்னைக்கு கூட இந்த 3வது நாளாக அனைத்து விசாரணைகளும் இப்போதைக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது. அனுமதியின்றி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதால் காவல்துறையினர் நடவடிக்கை. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடன் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 560 ரூபாய் குறைந்து 99,840 விற்பனை. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்று 12,480 விற்பனை. உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்று இந்தியா அசத்தல். 2025-2026 நிதியாண்டில் 2ஆம் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2 விழுக்காடு வளர்ச்சி என மத்திய அரசு அறிக்கை. பாகிஸ்தான் உடனான மோதலின் போது மத்தியஸ்தம் செய்ததாக சீனா கூறியதற்கு இந்தியா மறுப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தாக்குதலை நிறுத்திக் கொள்ளுமாறு பாகிஸ்தான் தான் கோரிக்கை விடுத்ததாகவும் மத்திய அரசு திட்டவட்டம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் இறுதி யாத்திரை. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஊர்வலத்தில் பங்கேற்பு. நெதர்லாந்தின் கினேரோனிங்கன் பகுதியில் தண்ணீருக்கு அடியில் நடைபெற்ற டைவிங் செஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டி. காற்றுக்காக மேலெழும்பும் முன்பு ஒவ்வொரு அசைவையும் ஒரே மூச்சில் முடிக்கும் விதியுடன் நடைபெற்ற போட்டிக்கு பார்வையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பு. பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்றைய கடைசி நாள் என வருமான வரித்துறை அறிவிப்பு. இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை.